ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜி காட்டில மூவியோட ஸ்டோரியில் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு த்ரில்லர் மூவி. படத்தோட ஸ்டார்டிங்கில் 1999 நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை காட்டுறாங்க. ஒரு டான்ஸ் குரூப்பை சேர்ந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறப்போ நைட் டைமில் அவங்க தனியாக இருக்கிறத தெரிஞ்சு அவங்கள ஒருத்தன் ஃபாலோ பண்ணி அவங்கள ரேப் பண்ணி கொண்டுட்டு பக்கத்தில் ஒரு மல்லிகைப்பூவை வச்சுட்டு போயிருப்பான். அடுத்த நாள் காலையில் அதே டான்ஸ் குரூப்பில் இருக்க இன்னொரு பொண்ணு இதை பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டேஷனில் இருக்க ஆஃபீஸர் இவங்களோட கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்காமல் திருப்பி அனுப்பியிருப்பார். இப்போது ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இந்த படத்தோட மெயின் கேரக்டர் ஷோபிதா. இதில் அவங்க கேரக்டரோட பேர் சந்தியா. இவங்க 4 வருஷமாக நியூஸ் ரிப்போர்ட்டராக ஒரு பெரிய சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க பண்ணுற ஒரு ப்ரோக்ராம்னால அந்த ப்ரோக்ராமே பயங்கரமான ஹிட் ஆகிருக்கும். ஆனால் அந்த சேனல் டிஆர்பிக்காக பண்ணுற சில விஷயங்கள் இவங்களுக்கு பிடிக்காது. இவங்க கூட 2 இயர்ஸாக ஒரு இன்டர்ன் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க பேர் பாபி. அவங்க சந்தியாவை தனியாக ஒரு பாட்காஸ்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க. சந்தியாவும் அவங்க சொல்கிற மாதிரியே ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருப்பாங்க. அப்போ தான் நடக்கிற குற்றங்களுக்கு பின்னாடி இருக்க உண்மையை மக்கள்கிட்ட சொல்ல முடியும்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்க சந்தியாவுக்கும் அவங்க லவ் பண்ணிகிட்ருக்க பையனுக்கும் வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே டைம் தனியாக வீட்டில் இருந்த பாபியும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டையும் நைட் யாரோ கொலை பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 1999 நடந்த அதே கொலை பேட்டர்னில் இவங்களுக்கு பக்கத்துலேயும் அதே மாதிரி பூ இருக்கும். சந்தியா இந்த இன்சிடெண்ட்னால ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. இப்போது அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு பாபி ஆசைப்பட்ட மாதிரியே பாட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் சீக்காட்டிலோ. பாபி ஒரு செயின் போட்டிருந்துருப்பாங்க. ஆனால் அது கொலை நடந்த அப்புறம் காணாமல் போயிருக்கும். கொலை பண்ணவன் தான் அந்த செயினை எடுத்துகிட்டு போயிருப்பான்னு போலீஸ்கிட்ட சந்தியா சொன்னதை வச்சு அந்த செயினை திருடின வாட்ச்மேனை போலீஸ் கில்லர்னு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அரெஸ்ட் நடந்த அன்றைக்கி நைட்டு சந்தியாவுக்கு கில்லர்கிட்டேருந்து ஒரு கால் வரும். நான் இன்னொரு கொலை பண்ண போகிறேன், இருட்டில் முடிஞ்சால் என் பேரை வெளிச்சத்துக்கு கொண்டு வான்னு சொல்லி அந்த கால் கட் ஆகிருக்கும். இதை பற்றி போலீஸ்கிட்ட இவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த காலை போலீஸ் ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரோட்டில் கடை வச்சுருக்க ஒரு பாட்டியோட ஃபோன் நம்பராக இருக்கும். இவங்க பாபியை கொன்னதாக அரெஸ்ட் பண்ண வாட்ச்மேன் கில்லராக இருந்தால் இப்போ அவனால் கால் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா அவன் ஜெயிலில் இருக்கான். அப்போ அந்த கில்லர் வேறு யாரோன்னு இப்போ தான் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போது சந்தியாவுக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி அவங்க பாட்காஸ்ட்டை கேட்டதாகவும் இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் அவங்க லைஃப்லேயும் நடந்ததாகவும் சொல்லுவாங்க. இவங்களை மீட் பண்ணால் அந்த கில்லர் பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சந்தியா அவங்கள பார்க்க அவங்க ஊருக்கு கிளம்பி போவாங்க. இவங்களும் அந்த கில்லரை நைட் டைமில் தான் பார்த்துருப்பாங்க. அவன் பண்ணுற எல்லா கொலைகளையுமே நைட்டில் தான் நடந்திருக்கும். ஃபேஸ்லேயும் ஒரு பிளாக் மாஸ்க் போட்டு தான் அவன் கொலை பண்ணியிருப்பான். இதே பேட்டர்னில் நடந்த எல்லா இன்சிடெண்ட்டோட ரெக்கார்டையும் சந்தியா கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போது போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்லேயும் அன்அஃபிஷியலாக இவங்க ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அந்த கில்லர்னால் பாதிக்கப்பட்ட எல்லா பொண்ணுங்களையும் வர வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க சந்தியா. அந்த டைமில் சந்தியாவுக்கு கில்லர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரும். ஒரு லொக்கேஷனுக்கு இவங்களை வர சொல்லியிருப்பாரு. அங்கே போய் பார்த்தா சந்தியா பாட்காஸ்ட்டில் பேசின அந்த கில்லரை பற்றி இன்னொரு பொண்ணு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருப்பா. அந்த பொண்ணை ஒரு காட்டில் வச்சு அந்த கில்லர் கொலை பண்ணி அந்த லொக்கேஷனை தான் இவங்களுக்கு அனுப்பியிருப்பான். அவனை பற்றி பேசினதுனால இந்த பொண்ணை கொண்டிருக்கானா, அப்போ அடுத்து அவனோட டார்கெட் சந்தியாவாக தான் இருக்கும்னு போலீஸ் இவங்கள சேஃபாக இருக்க சொல்லியிருப்பாங்க. 1999 கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணவன் இப்போ வரைக்கும் எதுக்காக இத்தனை கொலைகளை பண்ணுறான், யார் அந்த கில்லர், அவனோட மோட்டிவ் என்ன, அவனோட எல்லா விக்டமையும் அவன் வாட்ச் பண்ணி அவங்க எப்போ தனியாக இருப்பாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி தான் அவன் கொண்டிருப்பான். அப்போது அந்த கில்லர் இவங்களை சுற்றி இருக்க யாரோ ஒருத்தர் தான். அது யாருன்னு கண்டுபிடிச்சி இவங்க இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.